மேடையில் இருக்கும் அனைவருக்கும், இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதளம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களாகவே எப்பவும் தான் நான் ஆசைப்படுவேன். ஏன்னா நிறைய உங்களுடைய ஒத்துழைப்பு வந்து எப்பவுமே என் கரியரில் இருக்குது. இன்னைக்கு நிக்கில் சார் வந்து சொல்லிட்டார் 20 வருஷம்னு. அதெல்லாம் தான் எனக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கு. அகிலன் லேட்டஸ்ட், பட் அது வந்து பல வருஷமாக நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அது அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறேன், அப்படியே தொடரணும்னு. கண்டிப்பாக தொடரும் கூட. அகிலன் இது எல்லாரும் சொன்ன மாதிரி மேக்கிங்க்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு ஃபில்ம். அது நம்ம நிறைய அப்படி சொல்லியிருக்கோம். பட் என்னன்னா, இது பல பாசிபிலிட்டிஸ் வந்து நமக்கே தெரியாது இது நடக்குமா. இந்த பர்மிடேஷன் காம்பினேஷன் சொல்லுவோம், இது கிடைச்சா அது கிடைக்காது, அது கிடைச்சா இது கிடைக்காது, ஷிப்பு கிடைச்சா இந்த பேக்ட்ராப் கிடைக்காது, பேக்ட்ராப்னால அந்த ஷிப்பு எப்போ வரும்னு தெரியாது. ஸோ அதுக்கு பர்மிஷன்லாம் கிடையாது. அது எதுவும் நம்ம ப்ரொடியூசர் வந்து மனசு வச்சதுனால சில விஷயங்கள்லாம் பாசிபிள் ஆச்சு. ஸோ மேக்கிங்க்கு ரொம்ப கஷ்டமான ஒரு படம். அது நீங்கள் இன்னைக்கு திரையில் அதை பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து எங்கள் டீம் எல்லாருக்குமே ஹேட்ஸ் ஆஃப் டு த ஹோல் டீம். இவ்வளோ தூரம் அதை வந்து முயற்சி எடுத்து இன்னைக்கு ஒரு படமாக அதை வந்து பண்ணியிருக்கோம்னா எங்கள் டீம் மொத்தத்துக்கும் நான் வந்து ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கிறேன். அண்டு அங்கேருந்து வரணும்னா பாபு மாஸ்டர், அவர் இப்போ பேராண்மையிலேருந்து அப்போதுலேருந்து தெரியும். வண்டர்ஃபுல் மாஸ்டர். ரொம்ப ஒரு கூலாக இருப்பார். எதுவாக இருந்தாலுமே டென்ஷன் ஆகாமல் எல்லாருக்கிட்டையும் நல்லபடியாக பிஹேவ் பண்ணிட்டு அந்த டைரக்டரோட வந்து போய் இருப்பார் எப்போவுமே. அந்த ஒரு அப்போ தான் அது திரையில் தெரியும். இந்த ரெண்டு பேரும் கோஆர்டினேட் ஆனால் தான். தேங்க்யூ மாஸ்டர். விவேக் வந்து பிசி சாருடைய செல்ல குழந்தை தான் அவர் எப்பவுமே ஒரு தனி சாஃப்ட் கார்னர் விவேக் மேலே பிசி சாருக்கு எப்பவுமே இருக்கும். சம்மந்தமே இல்லை அகிலனுக்கும் அவருக்கும். ஆனால் ட்வீட் பண்ணியிருந்தாரு, அகிலனோட ஹோல் டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த விஷஸ்ன்னு ட்வீட் பண்ணியிருந்தாரு. அது வேற எதுவுமே காரணம் இல்லை, அவர் செல்ல பிள்ளைக்காக அந்த ட்வீட் பண்ணியிருக்காரு. ஸோ பிசி சார்கிட்ட நல்ல பேர் வாங்குறதெல்லாம் வந்து அது வந்து அது பெரிய விஷயம். அது வந்து விவேக்குக்கு கிடைச்சிருக்கு. ஒரு அயராத உழைப்பாளி, ரொம்ப கஷ்டப்படுற ஒருத்தர். நிறைய நல்ல படங்கள் நீங்கள் ஃப்யூச்சரில் பண்ணணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். நாங்கள் எவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டோம்னா அடுத்த படமும் எனக்கு விவேக் தான் பண்ணுறாரு. ஸோ அந்தளவுக்கு க்ளோஸாக இருக்கும். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவர் கூட ஒர்க் பண்ணுறது. வண்டர்ஃபுல் டெக்னீஷியன், கிரேட் ஃப்யூச்சர். யூ ஹாவ் கிரேட் ஃப்யூச்சர். வயசு இருக்குது, எல்லாமே இருக்குது, உங்களுக்கு அனுபவம் இருக்குது. மிகப்பெரிய ஒரு சினிமாட்டோகிராஃபராக வரக்கூடிய எல்லா திறமையும் உங்களுக்கு இருக்குது. ஆல் தி பெஸ்ட். சிராஜ், மை பிரதர். ஏன்னா அண்ணனை கூப்பிட்டதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஏன்னா உண்மையே அப்படிதான் இருப்பாரு. என்ன நீங்க எப்படி வந்தீங்க, என்ன பண்ணீங்க, எப்படி கத்துக்கிட்டீங்க, இதெல்லாம் இருந்தா சொல்லுங்க, இப்படிலாம் பேசிட்டே இருப்பாரு. பட் அவர் வந்து திரையில பார்க்கும்போது பயங்கர சர்ப்ரைஸா இருக்கும். ஷார்ட்ல வந்து மானிட்டருக்கும் நேர்லையும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். பீயிங் அன் ஆக்டர் நான் அது சொல்றேன் அப்படின்னா அந்த மோல்ட் ஆகிற விஷயம்தான். அவர் கூட ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். வெரி வெரி இன்ஸ்பைரிங். அவருடைய ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் ஒரு மாடலாக இருந்து ஆக்டிங் தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு அப்படியே வந்து அவர் வந்து ஒரு பெரிய ஹீரோ. அவருடைய லாங்குவேஜில் வந்து பெரிய ஹீரோ. அவர் இந்த படம் ஒத்துக்கிட்டு நமக்காக பண்ணுறதுன்றது வந்து தேங்க்யூ ஃபார் கிரேசிங் திஸ். தேங்க்யூ. ஸோ டெஃபினெட்லி யூ வில் பி த Tamil people will keep you close to their hearts for sure. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். டைரக்டர் வேற சொல்லிட்டாரு, எல்லாமே கிரே தான், ஒயிட்டும் இல்லை பிளாக்கும் இல்லை அப்படின்னு. ப்ரொடியூசருக்கு நல்லது அவர் சொன்ன. ஸோ பிரியா வந்து நான் அவங்களுடைய படங்கள் சிலது பார்த்துருக்கேன். ஒரு தமிழ் பேசி நடிக்கக்கூடிய ஒரு ஹீரோயின். ஸோ எந்த வித ஒரு ட்ரபுள் அந்த வகையில் இல்லவே இல்லை. புரிய வைக்கிறதுலையோ அவங்க புரிஞ்சுக்கிறதுலையோ அழகாக ஒவ்வொரு படத்துக்கு படம் இம்ப்ரூவ் ஆகிட்டே போகிறாங்க. நல்ல நல்ல படம் சூஸ் பண்ணுறாங்க. அகிலன் சூஸ் பண்ணதுக்காக நான் சொல்ல, நிறைய நல்ல படங்கள் சூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் ஒவ்வொரு படமும் பர்ஃபார்மன்ஸ் வந்து டபுள் ட்ரிபிள் ஆகிட்டே போகுது. கலக்குறீங்க. ஆல் தி பெஸ்ட் ஃப்யூச்சருக்கு எல்லாத்துக்கும். அண்ட் நீங்கள் ப்ரொடியூசர் அது
நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்புறமா. கேப்டன் ஆஃப் த ஷிப் யாருன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். டைரக்டர் வந்து சொல்லிட்டார் இல்லையா, அவர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப்புன்னு. நாங்கள் அப்படி தான் ஒரு ஷிப்புக்கு போகும்போது உண்மையான கேப்டன் ஆஃப் த ஷிப் இருந்தார். நாங்கள் எங்கள் டைரக்டர் பார்த்து, சார் ஹீ இஸ் த கேப்டன் ஆஃப் அவர் ஷிப்னா, அப்புறம் நான் யார் இவர்கிட்ட அந்த இதை கொடுத்த இவர் தூக்கி ப்ரொடியூசருக்கு கொடுத்துட்டாரு. ஆனால் பாவம் வந்து சுந்தர் சார் வந்து லைக் எ பிரதர். ஒரு நிறைய படங்கள் நாங்கள் வந்து சைன் பண்ணியிருக்கோம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு ரிலேஷன்ஷிப், அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இன்ஸ்டண்ட்டாக அது வந்த ஒரு விஷயம். அண்ட் நிறைய லோடு கொடுத்துட்டோம். எந்த மாதிரி லோடு கொடுத்தோம்னா, முதல் படத்துலேயே வந்து எங்களுடைய காம்பினேஷனில் முதல் படத்துலேயே வந்து இந்த மாதிரி லொக்கேஷன்ஸு, இவ்வளோ கஷ்டமான பர்மிஷன்ஸு, நிறைய ஒர்க் லோட் அவருக்கு கொடுத்துருந்தோம். அதெல்லாம் எதுவுமே பார்க்காம அவர் வந்து எல்லாத்துக்கும் ஓகே பண்ணி கண்டிப்பாக இந்த படம் எந்த ட்ரபுளும் இல்லாமல் நடக்கணும்னு ரொம்ப முயற்சி எடுத்து பண்ணார். எந்த அளவுக்கு லோடுனா கண்டெய்னராக லோடு கொடுத்தோம் அவருக்கு. ஆனால் கவலைப்படாதீங்க, கண்டெய்னராக உங்களுக்கு நாங்கள் எடுத்து கொடுக்குறோம், திருப்பி கவலைப்படாது. அண்ட் அந்த ப்ரொடக்ஷன் டீம், ஹோல் ப்ரொடக்ஷன், அஜய் லைக் அ குட்டி பிரதர் ஃபார் மீ, லிட்டில் பிரதர், வெரி ஸ்வீட் ஹி இஸ். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் இங்கே கூடிய இருந்து எங்களுக்கு முன்னாடி எழுந்திரிச்சு அவ்வளோ வேலைகள் பார்த்துட்டு இருந்தார். பூஜா எங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், அவங்க வந்து அவ்வளோ ஸ்ட்ரெயின் எடுத்திருக்காங்க இந்த படத்தில். இன்னைக்கு இல்லை, வரல அவங்க. ஸோ அவங்களுக்கும் தேங்க்ஸ். ஹோல் ப்ரொடக்ஷன் டீமுக்கும் உண்மையாகவே இந்த படம் முதல்ல சொன்ன மாதிரி சாதாரண விஷயம் இல்லை, இதை எடுத்து முடிக்கிறதுன்றது. ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரிபடி இன்வால்வ் இன் த ப்ரொடக்ஷன். கல்யாண் சார் வந்து அவர் சொன்ன மாதிரி பூலகத்துல இருந்து நானும் அவரும் ஒரு ரிலேஷன்ஷிப். அது எப்படி ஃபார்ம் ஆச்சு என்னன்னே தெரியல, ஒரு வைப்பு தான். அது பார்த்தோன்னே பிடிச்சி போச்சு எங்களுக்கு. ஏன்னா நிறைய டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ஸில் வந்து பூலகம் ஸ்கிரிப்டில் வந்து ஜனாசாரே வந்து யோசிக்கிற ஒரு ஒரு தருணத்தில் வந்து அழகாக ஒன்று சொல்லி விடுவார், இந்த மாதிரி பண்ணலாம் சார் அப்படின்னு. அதை வெளியே கூட சொல்ல, எனக்கே ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் அந்த பாயிண்ட்ஸ்லாம் அவர் சொன்னதுன்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு திறமைசாலி, அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அந்த திறமைகள்லாம் இன்னைக்கு அகிலன்லையும் சரி பூலோகத்திலையும் அந்த திறமைகள்லாம் இன்னைக்கு தேனி போட்டிருக்காரு அவர். ரொம்ப ஒரு கடின உழைப்பாளி, நல்ல சிந்தனையாளர். அண்ட் எல்லாத்தையும் தாண்டி தமிழ் மக்களுக்கு வந்து ஒரு நல்ல படம் கொடுக்கணும், அதில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்லணும்னு உண்மையாகவே மனசில் நினச்சிட்டு இருக்கிற ஒருத்தர் அவர். ஜனாசாருக்கு அப்புறம் நான் பார்க்கறது வந்து அந்த மாதிரி ஒருத்தர். அதையே வந்து ஜனாசார் அப்படியே ஹிட்டிங்காக சொல்லுவார். இவர் வந்து கொஞ்சம் அது கோட்டிங்லாம் கொடுத்து மசாலா பண்ணி மாஸ் பண்ணி அப்படிலாம் பண்ணுவார். அவருக்கும் அவர் டீமுக்கும் வந்து நம்ம தமிழ் எல்லாருக்கும், ராஜேஷ்க்கு எல்லாருக்குமே வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஒரு பயங்கரமான ஒரு தோஸ்து வச்சுருக்காங்க, ஒரு சர்க்கிள் அவர், ஆலயமணி சார் எல்லாம். ஸோ அந்த சர்க்கிளுக்கு என்னுடைய நன்றி. இந்த படம் வந்து இவ்வளோ நல்லா வந்திருக்குன்னா, ஐ மீன் நாங்கள் பார்த்துட்டோம், நல்லா வந்திருக்கு. ஸோ அந்த தைரியத்தில் சொல்கிறேன், அந்த டீமுக்கும் பெரிய ஒரு பங்கு இருக்குது அதில். ஸோ கல்யாண் சார் அடுத்தடுத்து கலக்குங்க சார். வெயிட்டிங், உங்களுடைய சக்ஸஸை பார்க்க நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வேற யாராவது ஹீரோ வச்சு பண்ணால் கூட என்னை கூப்பிடுங்க, நான் வந்து பேசுகிறேன் உங்களுக்காக. ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ. தானியா வந்து நான் படங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் படம் எனக்கு அவங்க கூட. தானியா ஏன் ட்ரெய்லரில் இல்லைன்ற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்கும் வந்திருக்கும். தானியா வந்து ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ் பார்க்கல, அப்படி சொல்லக்கூடாது இல்லை சார், அது கூட சொல்லக்கூடாது இல்லை. ஆமாம், அதனால தான் அவங்க ட்ரெய்லரில் யூஸ் பண்ணல. அவங்க கேரக்டர் வந்தால் அது வேறு எதுவும் ஒன்று இருக்குது அப்படின்றது தெரிஞ்சு போயிடும், அதுக்காக மறைச்சி வச்சுருக்கோம். வரும்போது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒண்டர்ஃபுல் ஆக்ட்ரஸ். அவங்களும் வந்து நல்ல நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் சூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதை நான் பார்த்துட்ருக்கேன். கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு டேலண்டடாக ஒரு நிச்சயமாக ஒரு டேலண்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவங்க படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அந்த டேலண்ட் வந்து ஃப்யூச்சரில் நிறைய நல்ல டைரக்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக. அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூர் ஃப்யூச்சர் சாம். எங்கள் ரெண்டு பேர் காம்பினேஷன் வந்து ரெண்டாவது படம் வந்து அடங்கமறு. அது டைரக்டர் சொன்ன மாதிரி தெரியாத ஹீரோவெல்லாம் இல்லை, ஹீரோக்கும் மேலே அவர் அடங்கமறுல ஹீரோக்கும் மேலே வந்து வாசிச்சு கலக்கிட்டாரு அடங்கமறுவை. அதே மாதிரி தான் அகிலனும் பிச்சு பெடலை எடுத்துருக்கிறாரு. அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அவர் எப்படின்னா அவரையே கொஞ்சம் இறக்கிப்பார் படத்துக்காக. சாங்லாம் இல்லாட்டி பரவாயில்ல,
படம் ஆர்ஆர் அதான் முக்கியம். ஒரு டைரக்டர் மாதிரி யோசிக்கிற ஒரு மியூசிக் டைரக்டர். ஸோ அவர் வந்து இந்த படத்தை வந்து அப்படி அப்லிஃப்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய நல்ல எவ்ரி வீக் போறாராங்க ப்ரெஸ் மீட்டு. என்னங்க பண்றீங்க அப்படி? எங்களையும் கூப்பிடுங்க, நாங்களும் வரோம். நான் 4 வருஷத்துக்கு அப்புறம் வரேன். அப்பப்போ கூப்பிட்டீங்கன்னா பேனர் மட்டும்தான் மாறி இருக்குன்றாங்க, மியூசிக்கும் மாறி இருக்கு. அதான் அந்த அவர் அட்லீஸ்ட் நீங்க எப்படி இப்படி ஸ்டைலா ட்ரெஸ் பண்றதுனா சொல்லி கொடுங்க, ஏதாவது ஒன்று சொல்லி கொடுங்க. இந்த வாட்ச் தான் பயங்கரமா இருக்கு ரெட் கலர்ல. ஸோ எல்லாத்துக்குமே தகுதியான ஒரு ஆள். என்ன மாதிரி படத்துக்கு வேணா எப்படி வேணா மியூசிக் போடக்கூடியவர். இந்த மாதிரி ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய நல்ல படங்கள் அவர் கூட சேர்ந்து பண்ணணும்னு ரொம்ப ஆசை. மைக்கேல் மாஸ்டர் வந்து அவர் வந்து எனக்கு டூப் போட்டவர் ஜெயம்ல. அவ்வளோ பழைய ஆள் அவர். சூப்பர் மாஸ்டர் கிட்ட இருந்து அப்படியே. ஸோ எனக்கு அந்த செவத்து மேலே சைக்கிள் ஓட்டதெல்லாம் பரவாயில்ல, பல வருஷம் ஆயிடுச்சு. உண்மையை சொல்லிடலாம், பாதி அவர் தான் பண்ணாரு, மீதி தான் நான் பண்ணேன். ஸோ பயங்கரம் டெரர் மாஸ்டர். அவர் வந்து எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் பண்ணிடுவார், என்ன ரிஸ்கி ஷாட்டாக இருந்தாலும் பண்ணிடுவார். அதே மாதிரி ஹீரோக்கு அப்படிலாம் விட மாட்டார், சேஃப்டியாக இருந்தால் தான் பண்ண வைப்பார். அதே நேரத்தில் அவர் முதல்ல பண்ணி பார்த்து அதில் என்னென்ன நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ண வைப்பார். எனக்கு வந்து ஒரு கவசம் மாதிரி அவர் வந்து, எனக்கு அடிபடாமல் என்னை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு கவசம் மாதிரி அவர் பேராண்மையிலேருந்து இப்போ வரைக்கும். அது பெரிய உண்மையாக பெரிய வார்த்தை. அது நான் வந்து நம்ம மனசார சொல்கிறேன். அண்டு இது ஒரு ஒரு நடுக்கடலில் வந்து ஃப்ளோட்டிங் ஜெட்னு ஒன்று இருக்குது, அது மேலே நின்று சண்டை போடணும். அங்கே வந்து இறங்கி நின்று 3 நாளில் அவர் அப்படியே ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு, ஷார்ட்ஸோட பார்க்கும்போது ரொம்ப காமெடியாக இருந்தீங்க மாஸ்டர், பட் அது முக்கியம் கிடையாது. அந்த ஸ்விம்மிங் ட்ரம்ஸ் மாதிரி ஒன்று போட்டுட்டு அந்த தண்ணிக்குள்ள இறங்கி அவர் வந்து கிட்டத்தட்ட 3 நாள் அந்த உப்பு தண்ணியிலேருந்து தோலெல்லாம் பிஞ்சு வந்துருச்சு அவருக்கு. அது நல்ல தண்ணியா கெட்ட தண்ணியா அது நமக்கு தெரியாது, அதான் உப்பு தண்ணி அது மட்டும் ஷுவர். அதில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அவர் நினச்சிருந்தா அசிஸ்டன்ஸ் அனுப்பிச்சிருக்கலாம், அசிஸ்டன்ஸும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அவங்கள மட்டும் அனுப்பிச்சிருக்கலாம். ஆனால் அவரே இறங்கி நின்று எல்லாம் பார்த்துக்கிட்டாரு. ஸோ அந்த மனசு வந்து யாருக்கும் வராது. இதே மாதிரி இருங்க மாஸ்டர், ப்ளீஸ். தேங்க்யூ. நம்ம எடிட்டர் கணேஷ் சார் வந்து பூலோகமும் அவர் தான் எடிட்டர். அவர் வந்து எப்படின்னா ஒரு ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி, திரைக்கு பின்னால் வந்து இருந்துக்கிட்டு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி அவர். கவலைப்படாதீங்க, ஒரு மாஸ்க் போட்ட ஒரு சூப்பர் ஹீரோ, யாருன்னே தெரியாது. ஆனால் அவர் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் செய்வார். ரொம்ப தெளிவு இருக்கிற ஒரு எடிட்டர். நான் எடிட்டர் பையங்கிறதுனால நான் சொல்லுவேன், தைரியமாக சொல்லுவேன், அவருடைய திறமையை பற்றி நல்லாவே தெரியும் எனக்கு. ஸோ கண்டிப்பாக இவர் இல்லைன்னா கொஞ்சம் சில தப்பான விஷயங்கள்லாம் ஆயிருக்கும். ஏன்னா அவ்வளோ ஃபுட்டேஜ் இருக்குது இந்த படத்தில், அவ்வளோ ஃபுட்டேஜ் இருக்குது. அதை வந்து கண்டென்ஸ் பண்ணி இது இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்லாம் பண்ணுறது வந்து ஒரு தனித்திறமை வேணும். அது அவர் தொழில் மேலே வச்சுருக்கிற ஒரு பக்தி. ஸோ அது பூலகத்துலேயும் நான் பார்த்துருக்கேன், அகிலன்லேயும் பார்த்துட்ருக்கேன். பிச்சுக்கிட்டு வாங்க சார், கலக்குங்க சார். அந்த இது வந்து தேங்க்ஸ் சொல்கிற இது மாதிரி ஆயிடுச்சு. பட் உண்மையாகவே மனசார தேங்க் பண்ணுறேன் எல்லாரையும், இந்த ஹோல் டீமை. ஹரிஷ் உத்தமன் இருக்காரு, ஹரிஷ் பேராடி இருக்காங்க, எல்லாரும் ஒண்டர்ஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து கண்டிப்பாக அவங்கெல்லாம் இல்லைன்னா பாசிபிளே கிடையாது. வேறு யாராவது விட்டு போயிருந்தா மன்னிச்சுக்கோங்க. நம்ம தம்பி ஷாம் இருக்காங்க, இவர் இருக்கிறாரு, எல்லாம் பார்த்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். அண்ட் சாரி, ஆர்ட் டைரக்டர் அவர் வந்து இந்த டீம் தான், அவங்கெல்லாம் ஒரே டீம். விஜய் அவர்கள் அது சில நேரத்தில் லைட்டாக அது செட் இருக்கும், கப்பலில் வந்து அந்த மாதிரி காமிச்சிருப்போம். அதெல்லாம் அவ்வளோ டஃப்பான ஒர்க், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி இது சொல்லக்கூடாது, சஸ்பென்ஸ் மேட்ரு. ஒரு 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 எபிசோடு இருக்குது, அது வந்து இந்த டைம் வச்சு ஒரு எபிசோடு ஒன்று இருக்குது. அது வந்து கரெக்டாக அதை வந்து ஸ்டடி பண்ணியிருக்காரு, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ஸோ நிச்சயமாக வந்து இந்த ஹோல் டீம் இல்லைன்னா நடக்காது இந்த படம். ரொம்ப என்னை பற்றி நான் சொல்லணும்ல, எல்லாரை பற்றி சொன்னேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் இந்த படத்தில். நான் வந்து நல்லா நடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்டு
இது எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ், அது உண்மை. இதெல்லாம் கதை. இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு பட்டுது. ஏன்னா அந்த கேரக்டர் கிரே ஷேடுன்றதுனால நெகட்டிவ் பாசிட்டிவ்னா ஈஸியாக பண்ணிடலாம் இதுதான் அப்படின்னு. ஆனால் அந்த இன்டர்லிங்கிங் வே டுவர்ட்ஸ் இது அந்த இன்டர்மீடியட் ஒரு ஒரு போர்ஷன் ஒன்று இருக்குது, கிரேன்னு சொல்றது. அது ரொம்ப கஷ்டம். நல்லவனா கெட்டவனா அந்த மாதிரி, அது யாருக்கு நல்லவன் யாருக்கு கெட்டவன், ஸோ எதுக்கு நியாயம் எதுக்கு அநியாயம் இப்படின்லாம் ஒன்று சிலது இருக்குது. அது கொஞ்சம் கஷ்டம் ப்ளே பண்ணுறது. அதுக்கு தான் அது கடைசி வரைக்கும் பார்க்கும்போது கூட இது எப்படின்னு புரியாத ஒரு விஷயமா இருக்கும். அது கிளைமேக்ஸ் வரும்போது புரிஞ்சிடும் அந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டம் அதை புரிஞ்சுக்கிறது. அது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய நல்ல படங்கள் பண்ணோம். நீங்கள் இருக்கீங்க, இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாரும் இங்கே வந்ததுக்கு கஷ்டப்பட்டு பாட்டியிருக்கோம். நான் கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. நன்றி.